What's your prediction? Vicious win. Vicious win. Thank you, Dad. Love you. Love you too. ரொம்ப நாள் ஹைப் ஏற்றிட்டு இருந்த ஒரு மேட்ச்சு ஃபைனலாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை. அந்த மேட்ச் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. என்னடா ஸ்டார்டிங்கில் இவ்வளோ வெறுப்பாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வெறுப்பேற்றுறானுங்க. ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க இந்த ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு. ரொம்ப வருஷமாக ஆன்லைன்லேயே அடிச்சிட்டு கிடந்தானுங்க நம்ம ஊர் கண்டென்ட் கேட்டுற மாதிரி. சரி, ஃபைனலாக மேட்ச் தான் நடக்குது, இந்த மேட்சாவது கண்டிப்பாக சிறப்பாக விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த மேட்ச் மொத்தம் 5 மணி நேரம். அந்த 5 மணி நேரத்தில் லாஸ்ட் 1 மணி நேரம் தான் இவங்க 2 பேரோட மேட்ச். அந்த 2 பேரோட மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது எல்லா மேட்சுமே ஒரிஜினலாக ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது லாஸ்ட்டாக நடந்த மட்டும் ஏற்றுக்க முடியாத மாதிரி ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. என்னடா அது மேட்ச் ஆடாது, சும்மா பார்க்கறதுக்கு பார்க்காம இருந்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. யாரெல்லாம் அந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு தெரில, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா அது டோட்டல் ஸ்கிரிப்டடுன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. என்ன அப்போ இதெல்லாம் பொய்யா? இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதில் லோகன் பாலுக்கும் ஜேக் பாலுக்கும் ரொம்பவே பெருமை. என்ன ஒன்றுனா லிவிங் லெஜெண்ட், அன்டிஃபிட்டபிள் லிவிங் லெஜெண்ட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமை கிடச்சிச்சு. சரி, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவரோட பெஸ்ட்டு மூமெண்ட்ஸையும் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மேட்ச்சை ஏன் எல்லாம் ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பச்சை தெரிகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை வீடியோட கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவரோட பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். மைக் டைசனோட ஃபாஸ்டஸ்ட் மேட்ச் அப்படின்னா 30 செகண்டில் முடிஞ்சது தான். 30 செகண்டில் அடித்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. யாருன்னா மேர்விஸ் ஃப்ராசியர் அப்படின்னு ஒரு பாக்ஸர் தான். டைசனோட பாக்ஸிங் கரியர்லேயே இந்த ஒரு மேட்ச் தான் ஃபாஸ்டஸ்ட் மேட்சாக இருந்திருக்கு. இவர் டோட்டலாக 50 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அதில் 44 மேட்ச்சு அடித்து நாக் அவுட் பண்ணது. 44 நாக் அவுட்ஸில் 12 நாக் அவுட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிச்சிருக்காரு. இவரோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபயராக இருக்கும். நம்ம இருக்கிறப்ப பிரைம்ல இல்லை, நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்ப தான் இவர் பிரைம்ல இருந்திருப்பாரு. இது மட்டும் தானா இவரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று நடந்த மேட்ச்சில் சில விஷயங்களை பார்த்துப்போம். இதில் இன்னொரு கடுப்பான விஷயம் என்னென்னா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்ப லோகன் பால்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க ரிப்போர்ட்டர். என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்கள் கூட மைக் டைசன் விளாண்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. லோகன் பால் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கூடலாம் விளாண்டா தெரியாமல் வர கொன்னால கொண்டுருவேன் அப்படின்னு திமிராக பேசியிருப்பாரு. You want to fight Logan? Logan, I think he said you might be next. Motherfucker, I'll kill you, Mike. No, please, no. It's on then. Just don't step on his toes. அதான் சரியான காண்டாச்சு. லோகன் பால் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டார் போல. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அந்த ஃபைட்டோட ஸ்கிரிப்ட் பேப்பர் கூட இப்போ லீக் ஆகிருக்கு. அந்த ஃபைட் ஆக்சுவலாக 5 ரவுண்டில் முடிய வேண்டியது. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒத்துக்கலை போல மைக் டைசன். அதனால் 8 ரவுண்டாக மாற்றி 8 ரவுண்டில் ஜெயிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மேட்ச்சில் அன்ஃபேரான விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, மைக் டைசன் வந்து ட்ரைனிங்கில் அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்திருப்பார். ஆனால் அந்த மேட்ச்சில் அந்தளவு ஃபோர்ஸே கட்டிருக்க மாட்டார். சும்மா இந்த சைடு அந்த சைடு போயிட்டு தான் வந்திருப்பார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மைக் டைசன் பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சண்டை ஆரம்பித்தோன்னே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் சான்ஸ் கிடைச்சும் அடிக்கவே இல்லை. மூணாவது விஷயம் என்னென்னா, ஜேக் பாலுக்கும் டைசனுக்கும் ஒரே வயசாக இருந்தால் கூட இந்த மேட்சை நம்ம ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு 60 வயசு ஆளுக்கும் ஒரு 30 வயசு பையனுக்கும் நடந்த சண்டையாக இருக்குது. அதனால் இந்த மேட்சை டோட்டலி அன்ஃபேர் தான். ஆனால் ஜேக் பாலை பொறுத்தவரையே எல்லாட்டையும் இப்படி தான். யார் ரிட்டையர் ஆனவங்களாக இருக்காங்களோ அவங்கள தான் ஃபைட்டுக்கு கூப்பிட்றது வேலையாக வச்சுருக்காரு இவர். ஜேக் பால் தன்னோட 15 வயசில் மைக் டைசன் மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு தானே நினைக்கிறீங்க. அவள் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான டம்மி தான் போல அப்படின்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் அடித்து பேர் வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு மைக் டைசன் எதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதே தெரியல. லைகர் படத்தை நடிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டாரு, இதுக்கு ஒத்துக்க மாட்டாரா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எது எப்படியோ 2 பேருக்கு லாபம் தான். மேட்ச் பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போனோம். இவருக்கு 40 மில்லியன், இவருக்கு 20 மில்லியன் வாங்கிட்டு 2 பேரும் ஜாலியாக போயிட்டாங்க.
கண்டிப்பாக அடுத்த மேட்ச் டைசனுக்கும் லோகன் பாலுக்கும் தான் நினைக்கிறீங்க. ஆனால் அதான் கிடையாது. ஆண்ட்ரூ டென்ட்டுக்கும் லோகன் பாலுக்கும் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரூ டென்ட் இப்போ அதுக்கு வேகமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எந்த மாதிரி ஸ்கிரிப்டில் போய் முடிய போகுது தெரில. ஜேக் பால் vs டைசன் அப்படின்ற மேட்ச்சு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ஷோவாக இருந்தாலே கண்டிப்பாக ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு, இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுருங்க.